சற்று முன் கிரிக்கெட் வரலாற்றையே தலைகீழாக மாற்றிய அந்த ஒரு சரித்திர சாதனை. வெறும் 13 பந்திலேயே சதத்தை தொட்டு இலங்கை அணிக்கு எதிராக விஸ்வரூப அதிசய சாதனை படைத்த சூரியவன்சி. கிரிக்கெட் விதிமுறைகளையே தகர்த்து எறிந்த சூரியவன்சி. ஐசிசியே அதிர்ந்து போன அந்த ஒரு சம்பவம். அதாவது இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது இலங்கையில் வைத்து நடைபெற்று வருகிறது. இந்த தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணி அனைத்து ஃபார்மட்டிலும் மொத்தமாக வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில்தான் விளையாடி வருகிறது. T20 தொடர், ஒருநாள் தொடர், டெஸ்ட் தொடர் என 3 ஃபார்மட்டிலும் இலங்கை அணி மொத்தமாக காலி செய்து இலங்கை அணியை வாஷ் அவுட் செய்வதற்கு இந்திய அணி முயற்சி செய்து வருகிறது. அதனால்தான் நடந்து வரும் ஒவ்வொரு போட்டிகளிலும் இலங்கை அணியை செதில் செதிலாக செதுக்கியும் வருகிறது இந்திய அணி. ஆமாங்க, இந்திய அணியை பொறுத்தவரையில் தற்போது இலங்கை அணிக்கு எதிரான 5வது T20 போட்டியில் சற்று முன் விளையாடியது. இந்த போட்டி என்பது தொடங்கும் போது சாதாரண ஒரு போட்டியாகத்தான் இருக்கும் என்றும் பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலேயே மறக்க முடியாத முதன்மை போட்டியாக மாறப்போகிறது என்பது அப்போது பலருக்கும் தெரிந்திருக்காது. ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அப்படியாக களமிறங்கிய இந்திய அணியில் இந்த முறையும் சூரியவன்சி ஓப்பனிங் இறங்கவில்லை. கடந்த சில போட்டிகளாகவே சூரியவன்சி ஓப்பனிங் இறங்கவில்லை. அதற்கு பதிலாக மற்ற வீரர்களுக்கு ஓப்பனிங்கில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. அதுவும் சூரியவன்சியை பொறுத்தவரையில் இவர் எந்த வரிசையில் களமிறங்கினாலும் சூப்பராகத்தான் விளையாடுகிறார். அதற்கு உதாரணம்தான் சமீபத்தில் நடந்து முடிந்த ஒரு சில T20 போட்டிகள். அதுவும் இலங்கை அணிக்கு எதிராக இலங்கை நாட்டில் வைத்து நடைபெறும் போட்டிகளில் இந்தளவுக்கு இந்திய அணியும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதேபோல சூரியவன்சியும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். அதனாலேயே இந்திய அணி கடந்த சில போட்டிகளாக ஓப்பனிங்கில் புது முயற்சியை எடுத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் சற்று முன் நடைபெற்ற இந்த 5வது T20 போட்டியிலும் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கி ஓப்பனிங்கில் புதிய வீரர்களை களமிறக்கியது. அதுவும் அப்படியாக களமிறங்கிய இந்திய அணி வீரர்களும் இந்த முறையும் சூப்பராக விளையாடுவார்கள் என்று எதிர்பார்த்த போது திடீரென இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி முதல் 3 விக்கெட்டுகள் என்பது அடுத்தடுத்து இந்திய அணியில் விழுந்துவிட்டது. இதனால் இந்திய அணி 12 ரன்கள் மொத்தமாக எடுப்பதற்கு முன்பாகவே 3 விக்கெட்டுகளை இழந்துவிட்டது. அதேபோல 4 ஓவர்களும் சென்றுவிட்டது. ஆகவே இந்திய அணியின் நிலைமை இந்த போட்டியை பொறுத்தவரையில் தொடக்கத்தில் கடினமாகத்தான் இருந்தது. இதில் அபிஷேக் சர்மாவும் கூட வெறும் 5 ரன்கள் எடுத்து விக்கெட்டை இழந்திருந்தார். பின்னர் சரியாக திலக் வர்மாவும் நம்முடைய சிவம் துபேவும் சேர்ந்து ஓரளவுக்கு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். ஏற்கனவே விக்கெட் ஆரம்பத்தில் நிறைய விழுந்து விட்டதால் அதிரடியாக விளையாட நினைக்காமல் இவர்கள் நிதானமாகவே விளையாடினார்கள். இதன் காரணமாக இந்திய அணியின் ஸ்கோர் என்பது எதிர்பார்த்த அளவுக்கு வரவில்லை. அதே சமயம் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையும் இந்திய ரசிகர்களுக்கு அப்போது வரவில்லை. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக 14 ஓவர்கள் வரை இந்திய அணி பேட்டிங் செய்து வெறும் 88 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தது. இதில் 5 விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. இதன் பிறகுதான் சரியாக நம்முடைய சூரியவன்சி களமிறங்கினார். இவர் களமிறங்கி முதல் 3-4 ஓவர்கள் வரை நிதானமாக விளையாடி கடைசி 2-3 ஓவர்கள் வரை மட்டுமே அதிரடியாக விளையாடுவார் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு அப்படியே எதிராக சூரியவன்சி களமிறங்கிய முதல் 2 பந்துகளை மட்டும்தான் நிதானமாக விளையாடினார். அதற்கு பிறகு இவரது அதிரடியை இவர் எதிர்கொண்ட 3வது பந்திலிருந்து தொடங்கினார். இங்கே தாங்க மிகப்பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியும் காத்திருந்தது. ஏனென்றால் சூரியவன்சி களமிறங்கி இவர் எதிர்கொண்ட 3வது பந்து முதல் அடுத்த 13 பந்துகளிலேயே இவர் சதத்தையே தொட்டுவிட்டார். இதுதான் பலருக்கும் வியப்பாக இருந்தது. அதற்கு காரணம் இவர் அடித்த அந்த 13 பந்துகளில் 12 சிக்சர்களை விளாசியிருந்தார். அது மட்டுமில்லாமல் அந்த 12 சிக்சர்களில் 2 நோபால்கள், 2 ஒயிட் பால்கள் என எக்ஸ்ட்ராஸும் வீசப்பட்டிருந்தது. அந்த எக்ஸ்ட்ராஸுகளிலும் தனித்தனியாக 2 சிக்சர்களை விளாசியிருந்தார் சூரியவன்சி. ஆக மொத்தம் இவர் எதிர்கொண்ட 12 பந்துகளில் 14 சிக்சர்கள் வரை விளாசிவிட்டார். அதுபோக கடைசியாக இவர் எதிர்கொண்ட 13வது பந்திலையும் பவுண்டரி அடித்து கிட்டத்தட்ட இவர் மட்டுமே அந்த 13 பந்துகளில் 92 ரன்கள் வரை எடுத்திருந்தார். ஆனால் அதே சமயம் அந்த 13 பந்துகளில் எக்ஸ்ட்ராஸுகள், நோபால்கள், ஒயிடு பால்கள், அந்த ஒயிடு பால்களில் சென்ற பவுண்டரி என
அவைகளையும் சேர்த்து பார்த்தால் சரியாக 101 ரன்கள் வரை இந்த 13 பந்துகளிலேயே இந்திய அணி மொத்தமாக எடுத்திருந்தது. இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் இருந்தது. அதுவும் இந்த போட்டி நடைபெறும் இந்த பிச்சில் இதற்கு முன்பு களமிறங்கிய மற்ற பேட்ஸ்மேன்கள் இதே போட்டியில் கடுமையாக திணறி வந்த போதும் அதையெல்லாம் தாண்டி சூரியவன்சி களமிறங்கி இந்தளவுக்கு அதிரடியாக விளையாடியது என்பது பலருக்கும் வியப்பாக இருந்தது. அதுவும் கடந்த போட்டிகளிலும் இதே போலத்தான் அதிரடியாக விளையாடியிருந்தார் சூரியவன்சி. அதே அதிரடியை இந்த போட்டியிலும் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி அதுவும் வெறும் 13 பந்துகளில் 100 ரன்கள் எடுத்து கொடுத்தது என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவில் இந்த போட்டியில் கை கொடுத்தது. ஏனென்றால் கிட்டத்தட்ட முக்கால்வாசி போட்டி முடிந்திருக்கும் போதுதான் இந்திய அணி இந்த போட்டியில் 88 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. அதே சமயத்தில் கடைசி நேரத்தில் களமிறங்கி கிட்டத்தட்ட வெறும் 2 ஓவரில் 100 ரன்கள் வரை எடுத்து கொடுத்து இந்திய அணிக்கு மிகப்பெரிய இலக்கை அமைத்து கொடுத்தார் சூரியவன்சி. மேலும் இந்த போட்டியில் மொத்தமாக சூரியவன்சி 19 பந்துகள் வரை எதிர்கொண்டு 103 ரன்கள் வரை இவர் மட்டுமே எடுத்திருந்தார். இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு இந்த போட்டியில் 218 ரன்கள் வரை எடுத்துவிட்டது இந்திய அணி. எப்படி ஒரு கட்டத்தில் 14 ஓவர்கள் வரை பேட்டிங் செய்த இந்திய அணி வெறும் 88 ரன்கள் தான் எடுத்திருந்தது. ஆனால் கடைசி 6 ஓவர்களில் இந்திய அணி 218 ரன்களை தொட்டுவிட்டது. அந்தளவுக்கு ஒரு விஸ்வரூப அதிரடியை கடைசி நேரத்தில் வெளிப்படுத்தி இந்திய அணிக்கு மிகப்பெரிய இலக்கை எடுத்து கொடுத்தார் சூரியவன்சி. பின்னர் இந்த ஒரு இலக்கை நோக்கி சேசிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணியை பொறுத்தவரையில் இலங்கை அணி இந்த போட்டியில் சூப்பராகவே பேட்டிங் செய்தனர். ஆரம்பம் முதல் இறுதி வரை நேர்த்தியாக பேட்டிங் செய்த இலங்கை பேட்ஸ்மேன்கள் இலக்கு என்பது அதிகமாக இருந்ததால் மட்டும்தான் இந்த போட்டியில் தோல்வியை தழுவினார்கள். ஏனென்றால் இலங்கை அணியும் கூட சரியாக இந்த போட்டியில் 181 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. அந்தளவுக்கு ஒவ்வொரு இலங்கை பேட்ஸ்மேன்களும் தேவையான நேரங்களில் தேவையான பவுண்டரி சிக்சர்களை அடித்து தேவையான ரன்களையும் எடுத்து கொடுத்து நல்லபடியாகத்தான் விளையாடி வந்தனர். ஒருவேளை இந்த போட்டியில் சூரியவன்சி மட்டும் இல்லை என்றால் இந்திய அணி 120-130 ரன்களுக்குள் விக்கெட்டுகளை இழந்திருக்கும். அந்த இலக்கை இலங்கை அணி எளிதாகவே கடந்திருக்கும். அப்படி ஏதும் நடக்காமல் இந்திய அணிக்கு இந்த போட்டியில் இப்படி ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்ததற்கு முழு முதல் காரணம் நம்முடைய சூரியவன்சி தாங்க. மேலும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஒவ்வொரு T20 போட்டிகளிலும் இலங்கை அணியை எளிதாக வீழ்த்தியும் வருகிறது இந்திய அணி. அதுவும் இலங்கை அணியின் சொந்த நாட்டில் வைத்தே இலங்கை அணியை இந்தளவுக்கு எளிதாக அனைத்து போட்டிகளிலும் தொடர்ச்சியாக வீழ்த்தி வருவது என்பது இந்திய அணியின் பலம் என்ன என்பதை இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்திற்கும் தற்போது இந்திய அணி நிரூபித்து வருகிறது என்பதற்கு இந்த ஒரு இன்னிங்ஸே உதாரணம். இந்த ஒரு இன்னிங்ஸ் மட்டுமில்லாமல் இந்த இலங்கை அணிக்கு எதிரான இந்த தொடர் முழுவதுமே அதற்கு உதாரணம். ஏனென்றால் இதுவரை 5 T20 போட்டிகளில் விளையாடி 5 போட்டிகளிலும் இலங்கை அணியை வீழ்த்துவது மட்டுமில்லாமல் அபாரமான வெற்றியை பெற்று இலங்கை அணியை கொடூரத்தனமாக வீழ்த்தி இருக்கிறது இந்திய அணி. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு தொடர்ச்சியான வெற்றிகளை பற்றியும் குறிப்பாக சூரியவன்சியின் இந்த அபாரத்தனமான பேட்டிங்கை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.